உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அழகர் கோவில் மலையிலிருந்து மதுரை நோக்கி கள்ளழகர் புறப்படும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். அவரிடம் பேசலாம். வணக்கம், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சித்திரை திருவிழாவின் நாயகன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு போற்றி வணங்கக்கூடிய அழகர் பெருமான் கள்ளழகர் திருக்கோலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஆழ்வார்புரம் பகுதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பதற்காக இந்த ஆண்டும் பார்த்தோமேனால் நாம் பார்க்கக்கூடிய காட்சி மாலை வேளையிலே அந்த அழகர் மலையிலிருந்து மதுரையை நோக்கி மக்களோடு அவர் அந்த பல்லக்கிலே புறப்படக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக கடந்த 10 நாட்களாக மதுரையுடைய வைகையுடைய தென்கரை பகுதியில் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துடைய சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வந்த நிலையில இன்று காலை தேரோட்டமானது நடைபெற்றது. தற்போது அழகர் மலையிலிருந்து அழகர் பெருமான் மண்டுக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுக்கும் லீலை, ஆழ்வார்புரம் பகுதியிலே வைகை ஆற்றிலே எழுந்தருளுதல், தசவதாரம், பூப்பல்லாக்கு இப்படியாக வரலாற்று சிறப்புமிக்க லீலைகளை நிகழ்த்துவதற்காக லட்சோப லட்சம் மக்கள் கோவிந்தா என்று கோஷம் முழங்க அந்த அழகர் மலையிலிருந்து புறப்படக்கூடிய கண்கொள்ளா காட்சியை நாம் தற்போது நமது நியூஸ் தமிழ் வாயிலாக அனைத்து நபர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நேரடியாகவே ஒளிபரப்பு செய்யக்கூடியதை நம்மால் காண முடிகிறது. அழகர் மலையிலிருந்து புறப்படக்கூடிய கள்ளழகர் பெருமான் இன்னும் சற்று நேரத்தில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பண சுவாமி முன்பு எழுந்தருளுகிறார். அங்கே நான் மதுரைக்கு போயிட்டு வரட்டுமா என்று சொல்லக்கூடிய வகையிலே தோளுக்கினியானாக அந்த சீர்பாதம் தாங்கிகள் அவரிடம் அனுமதி பெறக்கூடிய கண்கொள்ளா காட்சியை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள், குறிப்பாக அழகர் என்றாலே கொண்டாடப்படக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய வேளையிலே மேலூர் பகுதி மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான கிராம மட்டுமல்ல நகர்பகுதிகளிலிருந்தும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த அழகர் பெருமான் மதுரையின் பதியிலே எழுந்தருளக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியையும் அழகர் மலையிலிருந்து மாலை வேளையிலே புறப்படக்கூடிய அந்த நிகழ்வில் நாம் பங்கு பெற வேண்டுமே என்று குடும்பமாக வண்டி கட்டி வந்து சாரை சாரையாக வந்து காலை முதலாகவே அங்கு காத்திருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் வெள்ளத்தில் தங்க பல்லக்கில் கள்ளர் திருக்கோலத்திலே அழகர் பெருமான் இன்னும் சற்று நேரத்தில் அந்த கோவில் பிரகாரத்திலிருந்து புறப்பாடாகியவர் 18ஆம் படி கருப்பண சுவாமி சன்னதியில் எழுந்தருளி மதுரையை நோக்கி வரவிருக்கிறார். மதுரையை நோக்கி வரக்கூடிய வழியிலே கிட்டத்தட்ட 507 மண்டகப்படிகளிலே எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா காலகட்டத்தில் வெறும் 437 மண்டகப்படிகளிலே எழுந்தருளிய கள்ளழகர் தற்போது 500க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளிலே எழுந்தருளுகிறார். தொடர்ந்து தங்கப்பல்லக்கிலே வரக்கூடிய அவர் நாளை காலை எதிர் சேவையாகி 3 மாவடி பகுதியில் இருந்து தொடர்ந்து மதுரை மக்கள் அவரை சேவிக்கும் வண்ணமாக அவருக்கு எதிரே சென்று அவரை அழைத்து வரக்கூடிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நிகழ்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மண்டகப்படிகளிலே எழுந்தருளக்கூடிய
இருக்கக்கூடிய அவர் தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி ஆலயத்தில் எழுந்தருளி திருமஞ்சனமாகிய பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை சாற்றிக் கொண்டு தங்க குதிரை வாகனத்திலே லட்சோப லட்சம் மக்கள் கோவிந்தா என்று அவர் அழைக்க அந்த தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய பகுதியை 5 மணி நேரம் மக்கள் வெள்ளத்திலே கடந்து அந்த ஆழ்வார்புரம் பகுதிக்கு அவர் பயணம் செய்யக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை காண ஒட்டுமொத்த மதுரையே தயாராகி வருகிறது. மொத்தத்தில் சித்திரையில் முத்திரை பதிக்கும் வண்ணமாக வரலாற்று சிறப்புமிக்க அந்த வைகை ஆற்றிலே கள்ளழக பெருமாள் எழுந்தருளக்கூடிய அந்த வைபவத்திற்கு ஏற்கனவே வைகை அணையிலிருந்து 500 கன அடி தண்ணீரானது திறந்துவிடப்பட்டு தற்போது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அந்த ஆல்பர்ட் விக்டர் மேம்பாலத்தின் தூண்களை தொட்டவாறு சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அந்த ஆழ்வார்புரம் பகுதியில் ஏற்கனவே அழகர் பெருமாள் எழுந்தருளக்கூடிய அந்த மண்டபங்கள் அமைக்கும் பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் வண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய தேனூர் மண்டபத்திலே மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுக்கக்கூடிய லீலைகளை நடத்துவது, ராமராயர் மண்டபப்படியிலே தசவதாரம், அதனைத் தொடர்ந்து பூப்பல்லாக்கு, இப்படியாக வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் மதுரையின் அடையாளங்களாக இருக்கக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவிற்கு சித்திரை திருவிழாவின் நாயகன் என்று அன்போடு அழைக்கக்கூடிய சுந்தர தோளுடையன் சுந்தரராஜ பெருமாள் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய கள்ளழக பெருமான் இதோ மதுரையை நோக்கி புறப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.